ஹாய் கைஸ், விநாயகர் சதுர்த்திக்கு சாமிக்கு என்னெல்லாம் பிரசாதம் செஞ்சேன்னு பார்ப்போமா. நைட்டே வந்துட்டு சுண்டல் வந்து ஊற வச்சிருந்தேன், அதை வேக வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் கொலக்கட்டைக்கு வந்து 3 hours ஊற வச்சு சாப்பாட்டு அரிசி தான், அதை வந்து நல்லா அரைச்சி தண்ணி மாதிரி எடுத்து வச்சிருக்கேன். அப்புறம் கொலக்கட்டைக்கு வந்து ஒரு வடச்சட்டியில் எண்ணெய் ஊற்றிட்டு கடலைப்பருப்பு, வெங்காயம், மிளகாய், கருகாப்பில் இதெல்லாம் நல்லா வதக்கிட்டு இந்த வெங்காயத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். ஆல்ரெடி வந்து மாவில் உப்பு சேர்த்துருக்கேன், மாவுக்கு தேவையான அளவுக்கு. ஸோ இந்த வெங்காயத்துக்கு மட்டும் உப்பு சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிடணும். வதக்கிட்டு சின்ன சின்னதாக கீனி வச்சுருக்க தேங்காய் அதையும் போட்டு நல்லா வதக்கிடலாம். ஸோ டேஸ்ட் நல்லாயிருக்கும் கொலக்கட்டைக்கு வாயில் கடிப்படும் போது. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதையும் சேர்த்து இதில் ஊற்றிடணும். சிம்மில் வச்சு நல்லா கிளறி கொடுக்கும்போது ஒட்டாமல் வரும். அப்படி வர வரைக்கும் நல்லா சிம்மில் வச்சு நல்லா கிளறி கொடுக்கணும். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா இதை எடுத்து அப்படியே ஆற வச்சிடணும். ஆற வச்சதுக்கப்புறமா நம்ம எடுத்து கையில் பிடிச்சி கொலக்கட்டை ஆவியில் வேக வைக்க வேண்டியது தான். அதுக்கப்புறம் இதே மாதிரி தாளிப்பு கொடுத்து சுண்டலையும் நல்லா வதக்கிட்டேன். அதில் தேங்காய் போட்டு இறக்கணும்னா சுண்டலும் சைமல்டேனியஸாக ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த மாவை வந்து நல்லா ஆறி வந்துடுச்சு. ஸோ ஆறின மாவை வந்து கையில் பிடிச்சி வைக்கிறேன். வச்சு நம்ம ஆவியில் வேக வச்சு எடுக்க வேண்டியது தான். என் கைக்கு வந்து அது கொஞ்சம் பெருசாக வருது. உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ நீங்கள் அந்த சைஸில் பிடிச்சிக்க வேண்டியது தான். இது அப்படியே வந்து இட்லி பானையில் மாற்றி ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்தோம் அப்படின்னா நல்லா சுட சுட ஆவி பறக்க கொலக்கட்டை வந்து ரெடி ஆகிடும். அப்படியே சாமிக்கு வந்து இலையில வைக்க ஆரம்பிச்சிட்டேன். நான் வந்து இன்னைக்கு மஞ்சள் பிள்ளையார் தான் பிடிச்சிருக்கேன். அப்படியே கொலக்கட்டையும் சுண்டல்லாம் வச்சு நான் வந்து திருப்தியாக சாமி கும்பிட்டேன். நீங்களாம் சாமி கும்பிட்டீங்களான்னு கமெண்ட்ல சொல்லுங்கள். தேங்க்யூ.